2024 மக்களவை தேர்தலில் ஏடிஎம்கே வாக்குகள் எல்லாம் டிஎம்கேக்கு போய் டிஎம்கே ஒட்டுமொத்தமா ஜெயிச்சு போச்சு. இல்லைன்னா டிஎம்கேக்கு எவன் சார் இவ்வளவு லட்சமா வாக்கு போடுறான்? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே எதுக்குடா இவ்வளவு சீண்டிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொன்னாருல்ல, இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா? அதுக்கு முன்னால இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அண்ணாமலைய முதிர்ச்சி இல்லாதவர், இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, பழைச்சிட்டு 3 இலை கூட விடல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டா காய் நகர்த்தி 3% 2.5% இருந்த கட்சியை உள்ளாட்சி தேர்தல் 5% கொண்டு வந்தாரு. கடைசியில் அந்த 6 daysல ஒட்டு மொத்தமா மாறி போச்சு. கடைசி 6 நாட்கள். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசப்பற்றாளர் வாசுதேவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் குறைந்ததற்கு காரணம் அண்ணாமலை அவர்களை மாற்றினதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. அதே போல விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணமும் அண்ணாமலை அவர்கள் தான் இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தார், இந்த மாதிரிலாம் பேசப்படுகிறது. நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க? இது சொன்னதுல பாதி உண்மை. அதாவது முதல்ல சொன்னது தப்பு, 2வது சொன்னது உண்மை. 3% வாக்கு விகிதம் வந்தது அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம 2024 மக்களவை தேர்தலோடு ஒப்பிடும்போது அவங்க 32 இடங்கள்ல நின்னாங்க. அதாவது கிட்டத்தட்ட 170 இடங்கள் சட்டசபை தொகுதிகள்ல அவங்க நின்னாங்க. அதனால அவ்வளவு சட்டசபை தொகுதிகளிலும் விழுந்த வாக்குகள், மக்களவை தொகுதிகளிலும் விழுந்த வாக்குகள் பாஜகவோட அக்கௌண்ட்ல வரும். எப்படி இப்போ அவங்க 33 இடங்கள்ல தான் நின்றுருக்கிறாங்க. 33 இடங்கள்ல வாங்கின வாக்குகள் மட்டும்தான் இங்க வரும். அதுக்காக 33 இடங்களை தவிர பாக்கி 201 தொகுதிகள்லையும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள் இல்லையா, அவர்களுடைய வாக்கு விழலையான்னா அதுவும் விழுந்திருக்கும். ஆனா அதெல்லாம் அந்தந்த கட்சிகளுடைய அக்கௌண்ட்ல போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த தேர்தலில் வாக்கு விகிதம் அப்படிங்கிறது இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. எந்த கட்சி எவ்வளவு இடங்கள்ல நிக்கிறதோ அந்த இடங்கள்ல மட்டுமே வாங்கின வாக்குகளை மொத்த வாக்குகளில் இருந்து டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால அது அப்படிதான் இருக்கும். 3% வந்துருங்கிறது நிறைய பேருக்கு நான் ஒரு 4% வரைக்கும் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆகலை. அதனால இது அண்ணாமலை டைரக்டா நம்ம பிளேம் பண்ண முடியாது. அல்லது அண்ணாமலை அண்ணாமலை இறக்கினால தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்தது பாத்தீங்களா, அது விஜய் மேல நம்ம இதை பிளேம் பண்ண முடியும். ஏன்னா நோ டவுட் அண்ணாமலை தனியா இருந்த போது மக்களவை தேர்தலில் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்திருந்ததுன்னு பாக்குறோம். அதாவது ஆரம்பத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டாரு, நாம ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருப்போம், அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. ஒரு தொலைநோக்கு பார்வை வச்சிருந்தாரு. லாங் டேர்ம் விஷன் அப்படிம்பாரு. லாங் டேர்ம் விஷன், அதாவது ஒரு கம்பெனி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இங்க இருக்கணும், 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அங்க இருக்கணும், 2047 நம்ம வளர்ந்த நாடா மாறணும் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு பாத்தீங்களா. அது நீண்ட கால பார்வை, அது எல்லாருக்குமே இருக்கணும். கூடவே உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பிளான் இருக்கணும். இந்த தேர்தலில் நமக்கு எவ்வளவு வாங்கணும், அடுத்த தேர்தலில் நம்ம எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டையுமே ரொம்ப கரெக்டா பர்ஃபெக்டா பிளான் பண்ணி போய்கிட்டு இருந்தாரு அண்ணாமலை. அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ஏடிஎம்கே இல்லைன்னாலும் பரவாயில்ல, தன்னுடைய சொந்த முயற்சியில நம்ம தலைமையில கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ட்டு அதைத்தான் அவர் 2024 ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. அதுக்கு முன்னால இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அண்ணாமலைய முதிர்ச்சி இல்லாதவர், இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, பழைச்சிட்டு 3 இலை கூட விடல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா பாருங்க, ரொம்ப பர்ஃபெக்டா காய் நகர்த்தி 3% 2.5% இருந்த கட்சியை உள்ளாட்சி தேர்தல் 5% கொண்டு வந்தாரு. மக்களவை தேர்தல் 11.24% கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறமா தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னடைவு, அதாவது தேய்விரை ஆரம்பிச்சது. தேய்விரைன்னு சொல்றேன் நான். ஓகே, திருப்பியும் தேய்விரைன்னு ஏன் சொல்றேன்னா, அதுக்கப்புறம் ஒரேடிய தேஞ்சு திருப்பியும் வளர்பிறை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இந்த தொலைநோக்கு பார்வை அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, கள நிலவரம் வேற மாதிரி இருந்தது. 2024 அவங்க என்ன நினைச்சாங்க,
அவங்க 23%, இன்க்ளூடிங் டிஎம்டிகே, ஏடிஎம்கே டிஎம்டிகே வாங்கினாங்க. இவங்க வந்து 18%, ரெண்டையும் சேர்த்தா 41% வந்திருக்கும். இப்போ விஜய்க்கு 35% வாங்கினதுக்கே 108 இடங்கள் இருக்குன்னு சொன்னா 41% வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னா என்ன ஆயிருக்கும்? மொத்தமா 39 அள்ளிருக்க முடியும். அங்க போயிட்டு சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார் கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது மத்திய பாஜகவுக்கு பாராளுமன்றத்துல. அப்படி அவங்க கணக்கு போட்டாங்க. கணக்கு போட்டுட்டு தான் திருப்பியும் கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்ச பிறகு என்னாச்சு? இவருக்கு கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற இருந்ததுனால அவரே சொன்னாரு, கூட்டணி அமைவதாக இருந்தால் நான் பதவி விலகிக் கொள்கிறேன், பதவி விலகினாரு. அது ஓகே தான், அந்த காலத்துல அது ஓகே அப்படின்னு தான் பட்டுது. ஆனா அதுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய மனசுல இவ்வளவு ஆழமான காயம் ஏற்படும் அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியல சார். அது உண்மை சார். ஏன்னா அண்ணாமலையை வந்து தன்னுடைய சொந்த புள்ள மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி 70 வயசு ஆனவங்க எல்லாம் அண்ணாமலையை தலைவனா ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களால அந்த பாரத்தை தாங்க முடியல, அந்த ஆற்றாமையை தாங்க முடியல. அதைத்தான் விஜய் கரெக்டா அறுவடை பண்ணாரு. எவ்வளவு பெரிய எழுச்சி வந்தது பாருங்க நீங்க. அதாவது அண்ணாமலைக்காகத்தான் கட்சியில சேர்ந்தேன், அண்ணாமலை இல்லைன்னு சொன்னா நான் கட்சியை விட்டு விலகிக்கிறேன், அண்ணாமலை இல்லைன்னு சொன்னா நான் வந்து வாக்களிக்க போக மாட்டேன், பாஜகவுக்கு வாக்கு போட மாட்டேன், என் இஷ்டத்துக்கு வாக்கு போடுறேன். இந்த அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தலையே கூட அது நடந்தது. எஸ்பெஷலி ஒரு 2 மாசம் முன்னால, பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன், பிப்ரவரி மார்ச் மாசம்லாம் இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவங்க எல்லாம் வாக்களிக்காம போயிட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் ஏடிஎம்கே பாஜக கூட்டணி எப்படி வெற்றி பெறும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் என்ன ஆயிடுது அப்படின்னா, திருப்பியும் இவங்க அந்த ஏடிஎம்கே கூட ஒரு கழகத்தோட போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னுட்டு நிறைய பாஜக ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது 2 கழகங்கள் மாறி மாறி தானே இந்த பிரெஞ்சு டோர் இருக்கும் பாருங்க, ஒருத்தர் உள்ள போற ஒருத்தர் வெளில வர்றாரு, ரிவால்விங் டோர். அது மாதிரிதான் ஒரு செட்டப் நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 60 வருஷமா இருக்கு. சரி, முன்னால ஒரு மிகப்பெரிய ஆளுமை, ரொம்ப நம்மளில் ஒருவன் மாதிரி ஒருத்தன் எந்திரிச்சு நிக்கிறான். பயங்கரமான ஆளுமை, கவர்ச்சி. என்ன கவர்ச்சி இருக்குன்னு தெரியல, சாதாரண பையன் மாதிரிதான் இருக்கிறாரு அவரு. ஆனா அவர் பின்னால இவ்வளவு கூட்டம் போகுது. பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா பாஜகவுக்கு வந்த காரணமே அவங்கதான், அண்ணாமலை தான். அண்ணாமலை விலகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது ரொம்ப பெரிய ஷாக் ஆகி மாறி போச்சு பொதுமக்களுக்கு. அந்த இடத்துலதான் விஜய் உள்ள வர்றாரு. உள்ள வந்த உடனே எல்லாம் அந்த விஜய் குஞ்சுங்கள்லாம் சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரசிகர் பட்டாளம்லாம் அப்படிதான் இருக்கும், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அப்படி கிடையாது, ரொம்ப பொறுப்புள்ளவர்கள், ரொம்ப நல்ல அரசியல் முதிர்ச்சி உள்ள, தெளிவுள்ள, பகுத்து அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அவங்கெல்லாம். ஆனா விஜய் ரசிகர்கள் அப்படி கிடையாது. அண்ணாமலையுடைய கூட்டத்துல என்னைக்காவது நீங்க வந்து மதுரை ஏர்போர்ட்ல நடந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கா நீங்க பாத்திருக்கீங்களா? இங்க சிவானந்தா சாலையில ஒரு மீட்டிங் போட்டார் விஜய், அந்த பேரிகேடெல்லாம் கூட உருவிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை ஆதரவாளர்கள் எங்கேயாவது நடந்தது நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. அதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக மாறி இருக்க வேண்டும். பட் அன்பார்ச்சுனேட்லி பாரதிய ஜனதா கட்சி தலைமை என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா, அண்ணாமலையை சைட்ல வச்சுட்டாங்க. அண்ணாமலையை உடனே அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு உட்காந்து வச்சிருக்கணும், டம்மி ஆக்கி இருக்க கூடாது. அது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதனால இந்த தொண்டர்களுடைய மனநிலை ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இமேஜ் வந்துருச்சு. அண்ணாமலையே இந்த பாரதிய ஜனதா கட்சி மதிக்க மாட்டேன்றாங்க, தலைமை மதிக்க மாட்டேங்குது, ஏடிஎம்கே கூட இது வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் போயிடும். ஏடிஎம்கே கூட போறதுனால என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஊழல் கட்சி, ரெண்டுமே ஒரே குட்டை உரிய மட்டைகள்ங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு அபிப்பிராயம் உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா எலக்ட்ரல் அரித்மெட்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு கூட்டணி இருந்தா தான் ஆட்சியை பிடிக்க முடியும், 35-40% வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கால்குலேஷனாலதான் கூட்டணிக்கு போக வேண்டியிருக்கு. ஆனா இந்த ட்ரிப்பு அவங்க என்ன சொல்றாங்க, அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, அண்ணாமலை தனித்தே
பாஜக தனித்தே போட்டிட்டு இருந்தால், தனித்தே தன்னுடைய தலைமையில் ஆட்சி கூட்டணி அமைத்திருந்தால், அதே பாமக அங்க இருந்திருக்கும், மற்றவர்களும் இருந்திருப்பாங்க, 20-25% வரைக்கும் போயிருக்கும். அப்போ கள நிலவரம் வேற மாதிரி இருந்தது. விஜய் அவ்வளவு பெரிய இதுவாக ஒரு சக்தியாக உருவாகி இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுலயும் உண்மை இருக்கு. இவங்க காலி பண்ணின இடத்த விஜய் கரெக்டா உள்ள வந்து புடிச்சுக்கிட்டாரு. இல்லைன்னா உங்களுக்கு ஐடி செக்டார்ல இருந்தெல்லாம் எப்படி சார் அவ்வளவு பேர் அவருக்கு வாக்களிச்சிருக்க முடியும்? ஐடி செக்டார்ல நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே, என்னுடைய நண்பர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாருமே ஐடில இருக்கிறோம். அவங்க எல்லாமே எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க, அங்கிள் விஜய்க்கு தான் அங்கிள் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வேதனையா போயிடுச்சு எனக்கு. அதாவது இப்பேற்பட்ட ஒரு பெரிய இளைஞர் படைய ஒரு திரட்டி கொண்டு வந்து உங்க வாசல நிறுத்தி இருக்கிறோம். நீங்க என்ன மதிக்கல அப்படிங்கறதுனால அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இது வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ரெண்டாவது, கேங் ஆஃப் 4 அப்படின்னு ஒண்ணு. கேங் ஆஃப் 4 அப்படின்னு சொன்னா, சீனால வந்து மாசே துங் செத்து போனதுக்கு அப்புறமா அவருடைய மனைவி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 4 பேரோட சேர்றாங்க. அதுதான் கேங் ஆஃப் 4. நீங்க ஹிஸ்டரியில படிச்சா தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, தெரியும். அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது தெரியும். அவங்களுக்கு என்ன ஆச்சோ அதை விட மோசமான நிலைமை இந்த 4 பேருக்கு வந்தது. அந்த 4 பேர் பேரை நான் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே தெரியும். அது உள்ளடி வேலை. அண்ணாமலை வளரக்கூடாது, அண்ணாமலை வளர்ந்தாச்சு சொன்னா அவர் முதல்வர் ஆயிடுவாரு, நான் வந்து ஆல் இண்டியா பதவியில இருக்கிறேன் கட்சியில, நான் வந்து அப்படி இருக்கிறேன், நான் அப்படி, நான் நாடாரு, நான் வந்து தேவர், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு வளரவே விடாம அவங்களுக்கு, அதாவது அண்ணாமலை எப்படியும் அண்ணாமலை போனா போறோம். ப்ராபபிளி இவங்க இந்த கேங் ஆஃப் 4 எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்தாரா, அண்ணாமலை நீங்க கிளப்பிடுங்க வேண்டுகோள் விடுத்தாராங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை தானே விலகி கொண்டாரே தவிர மத்திய அரசு சொல்லியோ மத்திய பாஜக சொல்லியோ எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வைத்தோ அவர் விலகின மாதிரி எனக்கு தெரியல. என்ன பர்ஃபெக்டா அவர் கட்டமைச்சிருந்தார் பாருங்க. குறுகிய கால திட்டம், சமீப கால திட்டம், நெடுங்கால திட்டம்னு 3 திட்டம் வச்சிருந்தாரு. கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி போய்கிட்டு இருந்தாரு. டிஎம்கே தான் நம்மளுடைய எதிரி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தாரு. கண்டினியூஸா டெய்லி தூங்கி எழுந்திரிச்சா 2 அறிக்கைகள், ஒரு போராட்ட அறிக்கை, ஒரு கண்டன அறிக்கை, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே புள்ளி விவரங்களோட டிஎம்கே செக்மேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. யாருமே வாயை திறக்க முடியாம போச்சு. இவர் என்ன சொன்னாரு, துரைமுருகன் என்ன சொன்னாரு, பாஜக அசுர வளர்ச்சி, அசுரத்தனமா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு. எச்சரிக்கை கொடுத்தாரு, எங்க நீங்க வந்து செக்மேட் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டா பதிலடி கொடுப்பாரு. எப்படி சும்மா பள்ளப்பட்டியில அரவக்குறிச்சியில நிற்கும் போது பள்ளப்பட்டி மக்கள் சொன்னாங்க, இந்த ஏரியாக்கெல்லாம் அண்ணாமலை வரக்கூடாதுன்னாங்க. நீ யாரா என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்ல உடச்சு போடுவேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி பேசணும். என்ன காரணம்னு கேட்டா, நீங்க அப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரிதான் நான் பேசுவேன், அதை விட ஒருபடி மேலவே பேசுவேன். அதுதான் வந்து இளைஞர்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணி கொண்டாந்து டிஎம்கேனுடைய அந்த குண்டர்கள் மனப்பான்மை, குண்டர்கள் மனப்பான்மை, வன்முறை மனப்பான்மை, சாட்ட எடி, நாவால் சாட்ட எடி சொல்லுவாங்கல்ல, அந்த மனப்பான்மை, பொய் பேசுறது, திருச்சி பேசுறது, இது எல்லாத்துக்குமே அவர் வந்து எஃபெக்டிவா கவுண்டர் கொடுத்துக்கிட்டே போனாரு. இதெல்லாமே வந்து மக்களை பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தது. எண்மண் எண் மக்கள் எப்படி இருந்தது நீங்க பாருங்க சார். எண்மண் எவ்வளவு சார், இவ்வளவு தன் உடலாலும் மனதாலும் இவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு உழைச்சு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தையே உங்களுடைய ஆபீஸுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்பேற்பட்ட தலைவனை நீங்க மதிக்கலன்னு சொன்னா அவங்க எப்படி சார் அவங்க கூட இருப்பாங்க? இதுதான் சார் நடந்தது. அதுக்கு இவங்க சொல்றாரு, அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணாதுரை விரட்டி அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னாரு. உண்மைதானே அது? இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, ஆதாரம் காமிங்க. பொன்முத்துராமலிங்க தேவர் அவர் வந்து அண்ணாதுரை வந்து பேசுறதா இருந்தது. எப்படிதான் நீங்க பேசுவீங்க மீனாட்சி கோயில வந்துட்டு மீனாட்சிக்கு எதிரா அப்படின்னு அவர் கேட்டுட்டா ராத்திரோட ராத்திரியே ஓடி போயிடுறாரு. அது உண்மைதான். நீங்கெல்லாம் புறம்பே இருக்க மாட்டீங்க சார். அப்போ
சோ அவர் சொன்னது தப்பு கிடையாது. ஜெயலலிதாவை பத்தி அவர் சொன்னது தப்பே கிடையாது. அண்ணாதுரை பத்தி சொல்லிட்டாரு, ஜெயலலிதா பத்தி சொல்லிட்டாருன்னா அது சொல்லத்தான் செய்வாரு. ஏன்னா அது இட் இஸ் ஆல்ரெடி ரெக்கார்டட். இட் இஸ் ஆல்ரெடி கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, விக்கிபீடியா சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வேற ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்க, இன்ஜின்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. தப்பே கிடையாது. ஆனா அத காரணம் காமிச்சு இவர் நம்மளை விட பெருசா வளர்ந்துருவாரு. இவங்க என்ன பண்ணாங்க, ஏடிஎம் கேட்கறாங்க, அண்ணாமலையை பாஜக வளர்ந்தாலும் கூட பரவாயில்ல, அண்ணாமலை வளரக்கூடாது, அண்ணாமலை தலைமையில் இருக்கும் பாஜகவும் வளரக்கூடாது அப்படின்ட்டு தான் 2024 மக்களவை தேர்தலில் மன வேதனையோட நான் உங்களுக்கு சொல்றேன். 2024 மக்களவை தேர்தலில் ஏடிஎம்கே வாக்குகள் எல்லாம் டிஎம்கேக்கு போய் டிஎம்கே ஒட்டுமொத்தமா ஜெயிச்சு போச்சு. இல்லைன்னா டிஎம்கேக்கு எவன் சார் இவ்வளவு லட்சமா வாக்கு போடுறான்? 39 எப்படி சார் அவங்க ஜெயிக்க முடியும்? அதுதான் நடந்தது. இதெல்லாமே உள்ளடி வேலை இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கட்சி கூட நீங்க ஏன் திரும்பி போறீங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு மனவேதனை, அவர்களுடைய தொண்டர்களுக்கு அதை விட மனவேதனை. உண்மை அப்படிதான் சார் இருக்கும். ஏன்னா இவர் தலைவர் வந்து தொண்டன் உணர்ச்சி வசப்படுற மாதிரி தலைவர் உணர்ச்சி வசப்பட முடியாது, அதை புரிஞ்சுங்க நீங்க. ஆனா தொண்டன் உணர்ச்சி வசப்பட்டான், போச்சு. தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு 3% வந்து நிக்குது. நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அந்த கேங் ஆஃப் 4 பத்தி சொன்னேன். 4 பேர்களும் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஏன்? இந்த பாஜகவுக்கு போடுறதுக்கு விஜய்க்கு போட்டுட்டு போவேன். விசில் குஞ்சு சொல்லுது இல்ல, அணில் குஞ்சு சொல்லுது இல்ல. மக்களை புரிஞ்சுக்கணும் சார். நீங்க ஒரு தலைவன் உருவாகிறான்னு சொன்னா அவன் இந்த தராசுல தவக்களை ஏற்றின மாதிரி தான். ஒவ்வொரு தவக்களை இன்னொரு தவக்களை காலை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுரும். அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை இருந்தது. உள்ளே அப்படிதான் இருந்தது. ஏகப்பட்ட உள்ளடி வேலைகள். இதெல்லாம் தான் அந்த இதுக்கு காரணம். 3% வந்து நிக்கிறது. இன்னுமே இன்னைக்கு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியில ஒருத்தர் தான் தப்பிச்சிருக்கிறாரு, போஜராஜன். ஒண்ணு கண்ணு, வேற யாருமே கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் இந்த 4 பேர் இல்லாம போஜராஜன் வந்தார் இல்லையா? போஜராஜன் ஒரு நல்ல, நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆளு தான். அவர் வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமை இருக்கு. ஆனா இவங்க எதிர்பார்த்தாங்க இல்லையா, 11 இடங்கள் ஜெயிச்சிருவோம், 17 இடங்கள் ஜெயிச்சிருவோம். அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. காரணம் வந்து விஜயனுடைய அலை கடைசியில் அந்த 6 டேஸ்ல ஒட்டு மொத்தமா மாறி போச்சு. கடைசி 6 நாட்கள், கடைசி நாள் அவருடைய பிரச்சாரம், விஜயனுடைய பிரச்சாரம் எப்படி அந்த பாஜகவினால் அனாதையாக விடப்பட்ட அந்த இளைஞர் சமுதாயம், நான் அப்படியே சொல்றேன், தப்பா நினைச்சிடாதீங்க, பாஜகவினால் அனாதையாக விடப்பட்ட, தெருவில் விடப்பட்ட இளைஞர் சமுதாயம் ஒட்டு மொத்தமா அந்த பக்கம் போச்சு. அவரு அதை ரொம்ப உணர்ச்சி பூர்வமா டேக்கிள் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு விஜி அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா கிளிக் ஆயிடுச்சு. கடைசியில் அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, எதுக்குடா விஜயே இவ்வளவு சீண்டிட்டேன்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொன்னாருல்ல. இன்னைக்கு அது நடக்கதா இல்லையா? இந்த மாதிரி விஜய் பேசினாரு. நயினார் நாகேந்திரன் என்ன சார் பேசினாரு? நயினார் நாகேந்திரன் எங்க இருந்தாருன்னு நான் கேட்கிறேன். கடைசியில என்னாச்சு? உங்களுடைய பரம வைரி சசிகலா, அவங்க போட்ட ஒரு ஆளு இசக்கி ராஜா, அவங்க மூலமா நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். இதுதான் நடக்கும். அதனால இப்போ தமிழக பாஜக எந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னா, ஒட்டு மொத்தமா சேஞ்ச் பண்ணியாகும். லாக் ஸ்டாக் பேரல். விஜய் சின்னசாமி இருக்கக்கூடாது, வாசுதேவன் இருக்கக்கூடாது, எல்லாம் புது ரத்தம் தான் வரணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணினாதான் உண்டு. அண்ணாமலைக்கு இனிமேலாவது அண்ணாமலையை பத்தி அவங்க புரிஞ்சுக்கணும், மத்திய பாஜக புரிஞ்சுக்கணும். அப்கோர்ஸ் தமிழகத்துல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்திட்டோம்னு சொன்னா இதுக்கு மேல இவங்களுக்கு வந்து பெரிய வாழ்க்கை கிடையாது, பெரிய எதிர்காலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. புதிய ரத்தம் வரணும். ஏன்னா இன்னைக்கும் கூட நிர்வாகிகள் மத்தியில் நீங்க பாருங்க சார், மதுரை நிர்வாகிகள் கூட்டம், நெல்லை நிர்வாகிகள் கூட்டம், ரெண்டுலையுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணாமலை வரும்போதும் அங்க கை தட்டுவான். அதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் வந்து வரவேற்புரையில வந்து அண்ணாமலை பேரை சொன்னோடனே ஒரே அடியா ஆரவாரமா. இத அமித்ஷாவும் பார்த்திருக்கிறாரு, நரேந்திர மோடியும் பார்த்திருக்கிறாரு. சோ நிர்வாகிகள் மேல ப்ராப்ளம் இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய ஆதரவு படையை நீங்க தக்க வைக்காதது யாருடைய தவறு அப்படின்ட்டு அவங்க கேட்கிறாங்க.
அவங்களால பண்ண முடியாது. நீங்க எங்களுடைய தலைவரை உதாசீனப்படுத்தி விட்டீர்கள், புறக்கணித்து விட்டீர்கள், அவமானப்படுத்தி விட்டீர்கள். அதனாலதான் அவங்க வந்து கோவிச்சுட்டு போயிட்டாங்க. இது உண்மை, 100% உண்மை. நான் தேர்தல் வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு பாஜக ஆதரவாளன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் பேசாம இருந்தேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேரை கன்வின்ஸ் பண்ணேன். அப்படிலாம் இருக்காதீங்க, கட்சிக்கு வாக்களிங்க. எனக்கு வாக்களிச்ச பிறகு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரியே ரெட்டைலுக்கு போட்டேன்டா, நீ சொன்ன மாதிரியே மாம்பழத்துக்கு போட்டேன்டா, நீ சொன்ன மாதிரியே பாஜக போட்டேன்டான்னு எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு வந்து போன். ஆனா எவ்வளவு பேர் போட்டாங்க? இதான் ப்ராப்ளம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ.